கவனிங்கள். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்போது ஜனங்கள் மோசையோடு வாதாடி. இப்போதான் சம்பவம் நடக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் நடத்தப்பட்டு கொண்டே வருகிறார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம், யாத்ராகமம் அப்படிங்கிறதான அந்த புஸ்தகம் முழுக்க முழுக்க நாம் செய்ய போகிற பிரயாணத்தினுடைய நிழலாட்டம். அவங்க நிஜமாக தான் பண்ணாங்க. அது எதுக்காக அவங்க பண்ணாங்கன்னா, நாம் செய்ய போகிற ஒரு பிரயாணத்தினுடைய நிழல். உதாரணமாக, அந்த ராத்திரியிலே எகிப்தியருடைய தலைப்பிள்ளையெல்லாம் சங்கரிக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம், பிசாசினுடைய தலை இங்கே நசுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அன்று, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அன்று. அதற்கு பிறகு அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள். அது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் 12 நீரூற்று 70 பேரீச்ச மரத்தில் வந்தார்கள். அது 12 அப்போஸ்தலர்கள் 70 சீஷர்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் கசப்பான தண்ணீர், அது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட 3 நாளைக்கு பின்பு இருக்கும். அது நமக்கு கிடைக்க போகிறதான உபத்திரவத்தின் காலத்தை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக அடுத்து 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 அப்படியே அந்த பிரயாணத்தில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது. இங்கே 1 கொரிந்தியர் 10 அதை பற்றி அவர் பேசுகிறார். அடுத்து மன்னாவையும் கண்மலை தண்ணீர், அது அப்பத்தையும் ரசத்தையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் அவங்க கானானுக்கு போய் சேர்றது, நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்றதை பற்றி சொல்கிறது. ஸோ நம்ம இந்த ரட்சிக்கப்பட்ட, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்னையிலிருந்து பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இருக்கிற பிரயாணம் தான் யாத்ராகமத்தின் புஸ்தகமாக இருக்குது. நீங்கள் அதை தியானிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே, நாம் பண்ணுற பிரயாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அதுக்கு தான் அந்த புக்கை கொடுத்துருக்கிறார். ஆதியாகமத்துக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு ஆண்டவருடைய திட்டம் உண்டு, யாத்ராகமத்துக்கு பின்னாடி கர்த்தருடைய திட்டம் உண்டு. இப்போ அதில் நாம் எடுக்கிற அந்த கம்யூனியன் தான் அங்கே சொல்லப்படுகிறதான ஞான பானம் என்று சொல்லப்படுகிற தண்ணீர். இப்போது நாம் இதில் வரும்போது இந்த பிரயாணத்தில் கர்த்தர் நமக்கு சில இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். வசனம் சொல்லுது பாருங்களேன். ரெவிதீமிலே அவர்கள் பாளையம் இறங்கின போது. இதுதானே இருக்குது. ரெவிதீம் அப்படிங்கிறதுக்கு எபிரேய பாஷையில் இளைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம். எபிரேய வார்த்தை ரெவிதீமுக்கு நம்ம தமிழில் என்ன அர்த்தம்னா இளைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்தில் சில இளைப்பாறுதல்களை நமக்கு தரார். இந்த இளைப்பாறுதலை தரும்போது நம்ம வாழ்க்கையில் சில இந்த பூமிக்குரியதை ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக தான் வச்சுக்க விரும்புகிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு நெகட்டிவ் ப்ரீச்சர் அப்படின்னு நினச்சிடுறாங்க. மோட்டிவேஷ்னல் ப்ரீச்சர் கிடையாது அவர் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, நாம் உபத்திரவம் இருக்குன்னு சொல்கிறதே அவங்களுக்கு இப்போ நெகட்டிவாக ஆயிடுச்சு. அதாவது வெறும் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொன்னால் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு ஆசீர்வாதமும் இருக்குது, உபத்திரவமும் இருக்குன்னு சொல்லக்கூடாது, நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது, தப்பு செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நெகட்டிவ் ஸ்பீச் இல்லையா? ஆனால் கம்யூனியன் எடுக்கும்போது அபாத்திரமாக எடுத்தால் உங்களில் சிலர் வியாதியும் படுவீர்கள், மரணம் அடைவீர்கள்னு வசனம் சொல்லுது. ஆனால் அது நெகட்டிவ் கிடையாது அவங்களோட பொறுத்த வரைக்கும். இதை எடுத்து நாம் சொன்னோம்னா என்னவாயிடும்? நெகட்டிவ் ஸ்பீச் ஆகிடுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம நெகட்டிவாக பேசணும் இல்லை, உள்ளதை உள்ளபடி, சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லணும், அவ்வளோதான். ஜனங்களுக்காக அதை புரட்ட முடியாது. உங்களுக்கு காலையில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கன்றதுனால நல்ல வார்த்தை 4 சொல்லணுன்னா நம்ம குடுகுடுப்புக்காரனாக தான் மாறணும். காலையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, கவலைப்படாதீங்க, போகிற வழியில் 1 லட்ச ரூபா லாட்ரி அடிக்கும்னு சொன்னால் உங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் சபைக்கு வரல. சபையை சத்தியம் சொல்கிறோம், அதுதான் உள்ளது, ஆசீர்வாதத்தையும் சொல்கிறோம், அதோடு கூட வரக்கூடிய பிரச்சனையும் சொல்கிறோம். அப்போ ரெவிதீம் என்பது இளைப்பாறுதல். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? இதில் நம்ம கஷ்டத்தோடையே இந்த பூமியை வருத்தத்தோடே கடந்து போகணும்னு கர்த்தர் சொல்லலை, சில இளைப்பாறுதலை கொடுக்குறார். அந்த இளைப்பாறுதல் வரும்போது, சில ஆசீர்வாதம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகளும் வரத்தான் செய்யும். குறைவுகள் வராமல்லாம் இருக்காது. இங்கே உட்காந்துருக்கிற நம்ம அத்தனை பேரும் 100% நிறைவோடு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் மன நிறைவோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ பேருக்கு அது இருக்கிறது என்ன, அதாவது அது ஃபிசிக்கலியாகவும் இருக்கலாம்,
அல்லது மென்டலியாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்குலாம் வந்து எல்லா ஆசீர்வாதமும் உலக பிரகாரமாக இருக்கும், ஆனால் மென்டலி என்ன இருக்காது, அவங்களுக்கு அது ஒன்றும் முழுமையான ஒரு திருப்தியாக இருக்காது. ஒரு சிலருக்கு இருக்கிறதுல எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவைகள் என்ன செய்யும், இருக்க செய்யும். அப்போ சில நேரத்தில் இளைப்பாறுதல் இருக்கும்போது கர்த்தர் கட்டளையிடும் போது சில குறைவுகளும் இருக்க தான் செய்யும். அந்த குறைவுகள் வரும்போது இவர்கள் எப்படி அந்த தண்ணீரை குறிக்கிறார்கள்னா முறுமுறுப்போடு. கர்த்தரிடத்தில் அவங்க எப்படி கேட்குறாங்க, முறுமுறுப்போடு. அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னு அவங்க கேட்கறது, அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். இப்போது நம்முடைய ஆண்டவர் இவங்களுக்கு செஞ்சிருக்கிற அற்புதம்லாம் எப்படி, பயங்கரமான அற்புதங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 400 வருஷம் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்திருக்கிறாங்க எகிப்தில். ஒரு நாள் ராத்திரியில் அவர்கள் தேசத்தை கொள்ளையிட்டார்கள்னு இருக்கு. 400 வருஷத்து சம்பளத்தை ஒரே நாள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 58 வருஷம் வேலை செஞ்சுட்டு வரும்போது பிஎஃப் பணம் வராது. இந்த பிஎஃப் பணம் 2 வருஷம் வராது, 3 வருஷம் வராது. சிலர்லாம் 4-5 வருஷமாக அதுக்காக கவர்மெண்ட்டில் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் கழித்து திடீர்னு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும், இந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் பிஎஃப் பணத்தை கொடுக்குறோம், வட்டியோடு சேர்த்து கொடுக்குறோம்பாங்க. இவங்க பிஎஃப் கிடைச்சாலே போதும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த 5 வருஷத்துக்கு வட்டி கொடுக்குறோன்னு சொல்லி சேர்த்து மொத்தமாக அவனுக்கு கொடுக்கும் பாருங்க, அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், தலை கைகால் புரியாது. ஒரு 10 வருஷத்து பணம் வரும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா, 400 வருஷம் வேலை செஞ்சதுக்கு என்ன வந்திருக்குது, ஒரே நாள் ராத்திரி ஆண்டவர் தேசத்தை கொள்ளையிட்டார்களாம். எகிப்தியர்கள் கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் போனால் போதுங்கிறான். அந்த மாதிரி ஆசீர்வதிச்சு ஆண்டவர் கொண்டாடுறாரு. செங்கடல் பிளக்குது, எல்லாம் நடக்குது. அந்த தேவனுக்கு முன்பாக ஒரு வாதாடல், கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, வாதாடுறாங்க. எங்களுக்கு தண்ணீர் எங்கே. நம்முடைய எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில நேரத்தில், இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மளை ரட்சித்தது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம். கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன், கோடிக்கணக்கான ஜனங்களில் பரலோகம் உங்களையும் என்னையும் முன்குறித்து வேறு பிரிச்சிருக்கிறது. இதுக்கு நாம் என்ன செஞ்சோம், நம்ம முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே இருந்திருக்கிறோம். அந்த திட்டத்துக்குள்ளே இருக்கிறது வேறு பிரிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் உலகத்தாரால் வாங்க முடியாது. எத்தனையோ பணக்காரங்க சமாதானத்தை தேடி ஊர் ஊரா நாடு நாடாக அலைகிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இலவசமாக தேடி வந்து அதை கொடுத்தார். இதுக்கு ஈக்குவலாக லைஃப் லாங் கர்த்தருக்கு நம்ம உண்மை உள்ளவங்களாக இருந்தால் போதும், இது ஒன்றுக்கு மட்டுமே. ஆனால் இப்படி ஒரு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கும் போது, ரெவிதீமில் இருக்கும்போது சின்ன குறைகள், தண்ணி இல்லை, இந்த அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் வாதாட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு தண்ணீர் எங்கே அப்படிலாம் கேட்கவே வேணாம். அழைத்து கொண்டு வந்த தகப்பனுக்கு உனக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்பதும் அவருக்கு நன்றாய் தெரியும். தண்ணி இல்லைன்னு அவருக்கு தெரியும். நீ தண்ணி குடிக்காமல் இருந்தால் செத்து போயிடுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த தண்ணியை எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். சில நேரத்தில் கர்த்தருடைய டைம் நமக்கு தெரியாது. அந்த டைம் தெரியாததுனால முறுமுறுக்கிறோம். கர்த்தரே அந்த டைமை நமக்கு சொல்லாமல் தான் வச்சிருக்கார். காரணம், நீ முறுமுறுக்கிறியா இல்லையான்னு பார்க்குறார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் நம்மளை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஏற்ற நேரத்தில் வரும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஏற்ற நேரத்தில் நிறைவேறும். அது சொன்னவர் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்படிப்பட்டதான ஒரு தேவன் சொல்லிட்டார்னா 100% செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். கர்ப்பம் செத்து போனவனுக்கு பிள்ளை தரன்னு சொன்னாலும் கர்த்தர் அதை கொடுப்பார். நான் இது படிச்சுட்டு இருக்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொன்னார். மரியாளை பார்த்து அந்த தேவதூதன் வந்து சொல்கிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி லூக்கால. இப்போ இந்த அம்மாவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் புருஷனை அறியேனே. இந்த அம்மாவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உன்னுடைய சொந்தக்காரி எலிசபெத்து முதிர் வயதில் என்னவா இருக்கிறா? கர்ப்பம் தரித்திருக்கிறாள். நீ வேணா போய் செக் பண்ணிக்கோ. அவள் கர்ப்பம் தரிச்சது உண்மைனா உனக்கு குழந்தை பிறக்கிறது உண்மை. இது ஆச்சரியத்தை பாருங்க. அது செத்து போன கர்ப்பம். யாருது? எலிசபெத்து. இது திறக்கப்படாத கர்ப்பம்.
கல்யாணமே ஆகலை, திறக்கப்படாத கர்ப்பம். திறக்கப்படாத கர்ப்பத்துக்கு நான் இதுவே ஒரு பெரிய மிராக்கல், சூப்பர் நேச்சுரல். கல்யாணமாகாத கன்னிகை குழந்தை பிறக்கிறது, இது நடக்கும். எப்படி நம்புறது? செத்து போன கர்ப்பம் உயிரோட வரும், அது நடக்கும்னா இதுவும் நடக்கும். ரெண்டுமே சூப்பர் நேச்சுரல். சொன்னவர் ரெண்டுத்தையும் செய்து முடிச்சார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாதாடுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முறுமுறுப்பு. ஒரு சகோதரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, அதுவும் ஜெகன் அண்ணங்கிட்ட காட்டுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு 10 பாயிண்ட்டு, 10 பாயிண்ட்லையும் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார், ஆண்டவர் எதற்காக என்னை இப்படி நடத்தினார், நான் கர்த்தருக்கு என்ன தீங்கு செய்தேன், ஆண்டவர் என் கண்ணீரை ஏன் துடைக்கவில்லை. எனக்கு அதை படிக்கும் போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. அந்த 10 பாயிண்ட்லேயும் அந்த அம்மா கர்த்தரை குற்றப்படுத்துகிறாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணார், ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யலை. நான் நினச்சேன், அது படிக்கும் போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார், 100% பிதாவின் சித்தத்தை செய்த ஒருத்தர் இருக்கிறார்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டுமே. பிதா என்ன சொன்னாரோ அப்படியே 100%. அப்படி செய்தவரே பிதாவை பார்த்து ஏன் என்னை இப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கல. வாழ்நாளெல்லாம் வெறும் தப்பும் தவறும் தான் நம்ம வாழ்க்கையே. பிதாவின் சித்தத்தை என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சோமான்னு உட்காந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா 50 வருஷத்துக்கு ஒன்று செஞ்சிருந்தா பெரிய விஷயம். அப்படிதானே? நம்ம என்னைக்காவது இயேசுநாதர் திரும்பி பார்க்கறது கூட பிதா சித்தம் இருந்தால் தான் பார்ப்பாரா. சாப்பிட்டா பிதா சித்தம் இருந்தால் தான் சாப்பிடுவார். சொன்னால் பிதா சொன்னதான் அவர் பேசுவார். இவ்வளோ பர்ஃபெக்டான இயேசுவையே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து அவரை இப்படி பண்ணுறாங்க. அவரே பிதாவை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்கல, எந்த கேள்வியும் கேட்கல. இவங்க நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாம் தப்பும் தவறும். படிக்கக்கூடாத படிப்பை படிக்கிறது, பண்ணக்கூடாத கல்யாணத்தை பண்ணுறது, போகக்கூடாத இடத்துக்கு போகிறது, பேசக்கூடாததை பேசுறது, திங்கக்கூடாததை திங்கிறது, நெஞ்சு அடக்கி வச்சோன்னா ஆண்டவர் ஏன் எனக்கு இருதயத்துக்கு இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் அனுமதித்தார். உன்னை கர்த்தர் திங்க சொன்னாரா? பர்கரையும் பீஸாவையும் முழுங்கிவிட்டு அந்த சீஸ் மொத்தம் நெஞ்சில் அடைச்சிவிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அனுமதிக்கிறாரு, வெறும் பெப்பர் பொடியுமா அந்த சிக்கன் 65 பவுடரை போட்டு பெரட்டி 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 தீவினிட்டு கிட்னி பிரச்சனை வந்துடுது. அப்புறம் ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு? செய்யறதெல்லாம் தப்பும் தவறு. ஆனால் குற்றத்தை யார் மேலே போடுறது? கர்த்தர் மேலே போடுறது. நான் சொல்லுவேன், என்னுடைய தேவனுக்கு தீங்கு செய்ய தெரியாது. ஏனென்றால் அவர் தீமையே பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற சாபமான வார்த்தை கூட ஏதாவது ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அவருக்கு சபிக்கவே தெரியாது. நான் எப்பவுமே இப்படிதான் சொல்லுவேன், என் ஆண்டவருக்கு சபிக்க தெரியாது. ஆதாம சபிப்பார் பாருங்க, நீ நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி சாப்பிடுவாய். அதுக்கு பேர் சாபம். புரியுதா? இன்னைய வரைக்கும் டாக்டர் சொல்றாங்க வேர்வை சிந்துறது தான் நல்லதுங்கிறாங்க. நம்மால வேர்வை சிந்தாமல் வேலை செய்யணும்னு சொல்லி ஏசியில் உட்காந்துட்டு 6 மணிக்கு மேலே நிற்கிற இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கான். இல்லை, அந்த மிஷினில் நிற்கிற இடத்துல நடந்துக்கிட்டு இப்படி பக்கத்தில் இருக்க 2 பேரும் ஹாயின்னு பேசிக்கிட்டு 2 பேரும் ஏன்னு கேட்டு பாருங்கள். இல்லை, வேர்க்க விறுவிறுக்க டாக்டர் சொல்லியிருக்காரு, அப்போ தான் சுகர் போகும். இதுதான் என் ஆண்டவர் கொடுத்த சாபமாமா. என்னுடைய ஆண்டவருடைய சாபம் என்பதே ஒரு வகையான ஆசீர்வாதம் தான். ஏன்னா அவர் வாயிலிருந்து வர்றது எல்லாமே ஆசீர்வாதம் தான். அது நமக்கு பார்க்கறதுக்கு அப்படி சாபம் மாதிரி தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு தேவன்கிட்ட போயிட்டு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா உனக்கு தண்ணி கொடுக்காம நான் வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன்? இப்படி உன்னை வேறு பிரித்து 400 வருஷம் கழித்து கொண்டாரனே, ஒரு நாடாக உருவாக்கி கொண்டு வரனே, உனக்கு நான் தண்ணி தர மாட்டேன்னா? இந்த முறுமுறுப்பு இருக்குல்ல, இதுதான் அபாத்திரமா. இப்போ அவங்க தண்ணி குடிக்க போகிறாங்க, கொடுக்க போகிறாரு, கண்டிப்பாக குடிப்பாங்க. ஆனால் அது என்ன பானம்? அபாத்திரமான பானம். இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தரை பற்றின ஒரு முறுமுறுப்பு, ஊழியக்காரனோட வாதாட்டம். போய் சிலர்லாம் ஊழியக்காரங்க பாஸ்டர்கிட்ட போய் கேட்கறது, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரவே மாட்டேன் பாஸ்டர். ஏன்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டாரு. யார் செஞ்ச? ஆண்டவரா? அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து பிரச்சனை. கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார்? அவரா சொன்னார் போய் அட்வான்ஸ் கொடுன்னு? நீங்களா போய் பார்த்தீங்க, கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நீங்களா முடிவு பண்ணீங்க, நல்ல பெட்ரூம்,
நீங்கள் 4 பக்கமும் காற்று வரும் அப்படின்னீங்க, கீழே இருந்து பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் கேட்கறது, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த அனுமதி கொடுத்தார்? அதுக்கு கோச்சிக்கிட்டு இனிமேட்டு நான் அந்த சர்ச்சுக்கே வரமாட்டேன். ஏங்க, நீங்கள் தப்பாக வீடு பார்த்ததுக்கு ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? இப்போ நிறைய பாஸ்டர்ஸ்க்கு பிபி சுகர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்னென்னா, அருமையான விசுவாசி. சில விசுவாசிகளாம் குவாரண்டைன் வந்த பிறகு பாஸ்டர்ஸ் நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. இந்த பார்வை நேரம், இந்த விசுவாசிகளை சந்திக்கிற நேரம்னு நாள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. காலையில் 9 மணிக்கு வந்து உட்காந்தாருன்னா பிரச்சனையோட குடும்பம் வரும் பாருங்க, 5 மணி வரைக்கும் வரும். அவங்க போயிடுவாங்க, இவர் குடும்பத்தில் பிரச்சனை வந்து. ஏன்னா அவ்வளோ முறுமுறுப்பு. ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணார், ஆண்டவர் இப்படி பண்ணார். ஊழியக்காரங்கிட்ட வந்து கேட்குறது, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? நாங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றுமே இல்லை, இனிமேட்டு நாங்கள் சர்ச்சைக்கே வர மாட்டோம். உன்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரே, அதுவே பெரிய மாற்றம், வாழ்நாளெல்லாம் மாற்றம். உன்னை ஒரு அருவருப்பான இடத்துலேருந்து, தப்பான பழக்க வழக்கத்திலிருந்து, ஒரு மோசமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உன்னை என்னையும் மாற்றி வச்சிருக்கிறாரு. இது ஒன்று போதும் லைஃபுக்கு. எகிப்திலிருந்து விடுதலையாக்கினதே எவ்வளோ பெரிய விஷயம். கொண்டாந்து ஆண்டவர் தனி நாடாக மாற்றி இருக்கிறாரு. தலைக்கு மேலே மேக ஸ்தம்பம் இருக்கு, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அதுவே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனால் முறுமுறுப்பு, எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு. எதுக்கு எனக்கு என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி போச்சு? இத்தனை கோடி பேர் செத்ததில் உன்னை என்னையும் பத்திரமா வச்சிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் பிஸ்னஸை மூடிட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டான், உனக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு ஆண்டவர் நல்லபடியாக கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நாம் என்றைக்குமே ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பார்க்குறதே இல்லை, குறைவுகளை பார்த்து முறுமுறுக்கிறோம். அதோட கூட நீ கம்யூனியில் கொண்டு வந்து கை வைக்கிறதில்ல, அதற்கு பேர் தான் அபாத்திரமான போஜனமான. இஸ்ரவேல் ஜனங்கள் வாதாடி அவர்கள் என்ன செஞ்சாங்களாம் இந்த இடத்துல இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு மோசேயை பார்த்து, 5வது வசனம் 17:5 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ நதியை அடித்த உன் கோலை, நியாயமாக என்ன சொல்லணும்? உன் கோலை பிடித்து கொண்டு தானே சொல்லணும். ஒரு பர்டிகுலர் வேர்டை சொல்கிறார் பாருங்க, நீ நதியை அடித்த உன் கோலை கையில் பிடித்து கொண்டு நடந்து போ. அப்போனா என்ன அர்த்தம்? அவர் கண்மலையை அடிக்க போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், அது அடி தண்ணி வரும். ஆனால் அது என்ன கோல் தெரியுமா? எகிப்தில் நீ நதியை அடிச்சிய, அங்கே தண்ணிலாம் ரத்தமாக மாறிச்ச, அந்த கோலை எடுத்துக்கிட்டு போ. இந்த கோலை எடுத்துகிட்டு போனால் ஜனங்க என்ன நினைப்பாங்க? இப்போ ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. மோசே இப்போ கோலை கையில் வச்சிருக்கிறாரு. இந்த கோல் என்ன கோல்? அதுவும் ஆண்டவர் பர்டிகுலராக அந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை? நதியை அடித்த கோல். அப்படின்னா என்னன்னா, இது எகிப்தியர்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த கோல். வாசிங்க, யாத்திராகமம் 7:21 வாசிங்க. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று, நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று, எகிப்து தேசம் எங்கும் ரத்தமாயிற்று. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு கையில் கோலை வச்சிருக்கிய, அந்த கோலை கொண்டு போய் என்ன செய்ய? கண்மலை அடி. இது என்ன கோல்? தண்ணியை ரத்தமாக மாற்றின கோல். இது ஜனங்க குடிக்க கூடாதபடிக்கு செய்த கோல். இதை குடிச்ச மீனெல்லாம் என்ன போச்சு? செத்து போச்சு. அந்த கோலை கொண்டு போய் அடி. ஏன்? அவனுக்கு சாபமானது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறு. அவனை நான் வாதித்த கோல் தான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறது. அவனுக்கு குடிக்க முடியாமல் போன தண்ணீர் உன்னை குடிக்கிறதுக்கு தண்ணீராய் மாறப்போகிறது. ஆண்டவர் இந்த டிஃபரன்ஸை காட்டுறார் பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. நதியின் கோலை பிடித்து கொண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சுட்டாரு, எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல? கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, கர்த்தரை துதிக்க முடியல. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவனை சபிச்ச கோலை கொண்டு போய் இவனை அடி. ஏன்? இந்த கோல் என்னத்தை கொடுக்கும்? சாபத்தை கொண்டு வரும். யாருக்கு? எகிப்தியருக்கு. அதே கோலை கொண்டு போய் கண்மலையை அடி. 1 கொரிந்தியர் 10 வாசிச்சோம் இல்லையா? அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவை அடி. அதான் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு அடையாளம். அதை அடி. அவருக்கு அடித்த உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. விழாவில் குத்தின போது இங்கே ஒரு தண்ணீர் புறப்பட்டு வரும். அந்த தண்ணீரை குடித்து ஜனங்கள் உயிரோடு கூட இருக்கும்படி. இந்த கோல் எகிப்தியரை சாகடிக்கும், இஸ்ரவேலை வாழ வைக்கும். எகிப்தின் தண்ணீரை ரத்தமாய் மாற்றும். இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
தண்ணீராய் மாறி, கண்மலையின் தண்ணீராய் மாறி, ஞான பானமாய் மாறி இஸ்ரவேலை உயிரோடு கொண்டு வைத்தது. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் எந்த வனாந்தரத்திலும் தண்ணீரை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாயிலையும் என் வாயிலையும் முறுமுறுப்பு மாத்திரம் வந்துடக்கூடாது. நீங்கள் அது சூழ்நிலையை விட்டுருங்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும். பிரச்சனை உலகமே லாக்டவுனாக இருக்கட்டும். யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லட்டும். நடக்காதுன்னு சொல்லட்டும், கிடைக்காதுன்னு சொல்லட்டும், முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லட்டும், இதுக்கப்புறம் சான்ஸே இல்லைன்னு சொல்லட்டும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கண்மலை உண்டு. அந்த கண்மலை நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தண்ணி வரும். எப்படி வரும், ஏன் வரும்லாம் கேட்காதீங்க. வரும். இல்லைங்க, இந்த கோல் சாபமான கோல், எகிப்தியர் தண்ணீரை ரத்தமாக மாற்றுச்சு, அவனுக்கு ரத்தமாக மாற்றும், உங்களுக்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும். அந்த கோல் நம்மக்கிட்ட இருக்கு. அவனுக்கு தண்ணி எப்படி மாறுச்சு? ரத்தமாக மாறுச்சு. நமக்கு தண்ணி எப்படி மாறும்? திராட்சை ரசமாக மாறும். அந்த கோல் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கு. விசுவாசத்தோடு இருங்க. இன்னைக்கு அபாத்திரமாய் போஜனம் பானம், முறுமுறுப்போடு கொடு. கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். இனிமேட் நம்ம வாயில் ஆண்டவரை பற்றின ஒரு முறுமுறுப்பு வரவே கூடாது. முடிவு பரியந்தம் ஆண்டவர் எனக்கு செய்வார், அழைத்து கொண்டு வந்தவர் எனக்கு தண்ணி கொடுப்பார், என்னை சாகடிக்கிறதுக்கு கர்த்தர் கொண்டு வரவே இல்லை. எனக்கு ஞானசானம் கொடுத்தது, பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தது எதுக்காக? நான் தண்ணி இல்லாமல் சாவறதுக்கா அப்படின்னா இல்லை. என்னை ஆண்டவர் வாழ வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுக்கறதான ஒரு வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணால் வரட்டும், ஆனால் வாயில் மட்டும் என்ன வந்துடக்கூடாது? முறுமுறுப்பு வந்துடவே கூடாது.